வாங்க சொன்ன சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா மக்களே? ஆமாப்பா, எல்லா சாதனமும் வாங்கியாச்சு. ஆமா, நீங்க எங்க கிளம்புறீங்க? நான் அக்காளை வீட்டு வரை போயிட்டு வரேன் மக்கா. அக்காளை பார்த்து நிறைய நாள் ஆகுது இல்லையா? அவளை இங்க வந்து 2-3 வாரம் ஆகுது. ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பா அக்காளை வீட்டு வரைய? நானும் வரேன்ப்பா. ஏன்டா மக்களே, இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துக்கிட்டு அக்காளை வரேன்னு சொன்னா வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன், சரியா? இப்ப நானும் வரேன்ப்பா. இப்ப அவளை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. சண்டை போடுறது கூட யாரும் இல்லப்பா. நானும் வரேன்ப்பா. ஏன்டா மக்கா, நீ ஏன் வந்துட்டியானா அம்மையை யாரு பார்த்துப்பா? நான் போய் பார்த்துக்கிட்டு அக்காளை அவி மாமியார்ட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். 2 நாள் இங்க நிக்க மாதிரி, சரியா? சரிப்பா, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்க. எப்படியா வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. சரி மக்கா, நீ அம்மையை பார்த்துக்க, என்ன போயிட்டு வந்துடுறீங்க. சரிப்பா. பிள்ளைய பார்த்து நிறைய நாள் ஆன மாதிரி இருக்கு. மறுமோனியும் அவளையுமா கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அம்மையை பார்த்துக்க. பையனோட கூட விளையாட போறேன் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாத, சரியா? சரி, நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு இடம் போக மாட்டேன், வீட்டுல தான்ப்பா இருப்பேன். சரி மக்களே. அப்பா, நீங்க போறது அஜல்ட்ட போன் பண்ணி சொன்னீங்களா? ஆமா மக்கா, சொன்னேன். ஏன்னா அவன் வந்து அவிய அத்தைக வீட்டுக்கும் கூட்டிட்டு போறது மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம சொல்லாம கொள்ளாம போனா நல்லா இருக்காது இல்லையா? அதான் போன் பண்ணி சொன்னேன். அப்பாவை கண்டிப்பா இப்ப உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. சீக்கிரம் போயிட்டு வந்துருங்கப்பா. சரி மக்களே, போயிட்டு வரேனா? சரிப்பா. இழுவ எப்படியோ ஒரு வழியா எப்பா போன நினைச்சு இன்னைக்கு தான் ரேவதி கேட்டு கிளம்பி நேரம் வந்திருக்குமா? ஆமாக்கா, நினைச்சது ஒண்ணுமே நடக்காது. இன்னைக்கு நம்ம அங்க போறோம். அவ நம்மளை என்ன பாடுபடுத்தினாலோ அதே மாதிரி பாடாபடுத்தியும். துணியெல்லாம் நிறைய எடுத்தியானா? எப்படியும் 1 மாசத்துக்கிட்ட நிப்போம் இல்லையா? ஆமாக்கா, நிறைய துணியெல்லாம் எடுத்துதான் வச்சிருக்கேன். இவையெல்லாம் சாயங்காலம் வர சொன்னேன், அப்ப கொண்டு வந்துருவாவ. நானும் அப்படிதான் நிறைய துணி எடுத்து வச்சுட்டேன். இவையெல்லாம் சொன்னேன் சாயங்காலம் வரும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. நீ இன்னைக்கு ஆவட்டு. எம்மா ஏமாக்களே, எம்மா நம்ம வீட்லயே இருப்போம்மா. அத்தைக்கு வீட்டுக்கு போனா ஜாலியாவே இருக்காதுமா. ஜாலியா இருக்காதா? ஏன்டி, ஏன் அப்படி சொல்லியா? அத்தை எப்பவுமே சமைச்சும் தர மாட்டாங்க, சும்மா தூங்கிட்டே இருப்பாங்க. வெளியே கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் கூட்டிட்டு போவா. இப்ப நானும் சித்தியும் வரோம் இல்லையா, கண்டிப்பா ஏதாவது சொல்லி எடுத்து வெளியே கண்டிப்பா கூட்டிட்டு போவா. நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கிடைச்சோம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறதாம நல்லா இருக்கும். என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்கியா? ஏன் உங்க அப்பா சொன்னாரோ பஸ் ஸ்டாப்ல போனோம்னா இப்ப ஏதாவது சொல்லி எடுத்து அம்மையை வீட்டுக்கு கூட்டு வந்துரு? நீ இல்லம்மா, நம்ம வீட்டுலதான் இருக்கிறது நல்லா இருக்கனா, நீ வீட்டுல போய் இரு, நான் போறேன். என்னால இங்க இருந்து யாருக்கும் அவுச்சு கொட்டிட்டு இருக்க முடியாதப்பா. கோவப்படாதீங்க. என்ன பாரு உமா, எப்படி சொல்லியான்னு பாரு. என்ன பிள்ளை இல்லையாக்கா, அதான் அப்படி சொல்லுது. என் மூளை பாருங்க, எங்க போனாலும் என் கூட தான் வரணும்னு ஆசைப்படுவா. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா, பாத்துக்கிடுங்க. எனக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறதான் பிடிச்சிருக்குமா. என்ன டீ, நம்ம வீட்டுல இருக்கிறது பிடிச்சிருக்கா? நம்ம வீட்டுல இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா போ. நீ ஏன் உன் அப்பனா அங்கேயே இருங்க, நான் எங்கேயாவது போறேன். ஒரு நாளும் வெளியே கூட்டிட்டு போறதோ, ஒரு விருந்துகார வீட்டுக்கு போறதோ, சொந்த ஆட்டங்களை வீட்டுக்கு போறதோ ஒன்னும் கிடையாது. நான் 365 நாளும் வீட்டுக்குள்ளே இருக்கேன், போதுமா? பிள்ளைகள்கிட்ட என்னத்தெல்லாம இலக்கி கொடுத்துட்டானோக்கா, அதான் இதுவும் இப்படி சொல்லுது. எல்லாம் ஆவட்டுமா, போயிட்டு வந்து கவனிச்சுக்கலாம். 4 முடி சின்ன பொண்ணு, இங்க வா. என்னக்கா பெட்டி படுக்கையில தூக்கிட்டு கிளம்புன மாதிரி இருக்கு? ஏன் ஊரோட்டா போறிய? என்ன சின்ன பொண்ணு இப்படி கேக்கியா? அதான் சொன்னீங்க, ரேவதி வீட்டுல போய் 1 மாசம் நிக்க போறேன், அங்கதான் போறேன். என்னக்கா சொல்றிய? 1 மாசமா? 1 மாசமா நீங்க 2 பேரும் இல்லன்னா நான் எப்படிங்க இருந்துகிடுவேன்? சின்ன பொண்ணு, நீ எங்க கூட வரியா? என் மாமியார் அப்படியே என்ன நின்னுட்டு கொளுத்தவா? யாவுமா ஏக்கா, போனோம் வந்தோம்னு சொல்லிட்டு வாங்கக்கா, நிறைய நாள் அங்க நிக்காதுங்க, எனக்கு நேரம் போவாதுக்கா. நாங்க அங்க போயிட்டு போன் பண்ணியோம், நீ காலையிலும் சாயங்காலம் அங்க வான. ஏக்கா, என் மாமியாருக்கு புத்தி தெரிஞ்சே இப்படி பேசுறீங்களா? என்னக்கா நியாயம்? நீங்க 2 பேரும் இல்லன்னா நேரமே போவாதுக்கா. ஏக்கா சீக்கிரம் வந்துருவீங்களா? சின்ன பொண்ணு, உனக்கு என் மேல அவ்வளவு பாசமா சின்ன பொண்ணு? பாசம் வாங்கக்கா. நீங்க இருந்ததா மீன் வாங்கினா முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் பக்கத்துல இருந்து களவாடி தருவீங்க. இனி இந்த 1 மாசமும் நான் ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. யாரு எனக்கு திருடி தருவா சொல்லுங்க? திருடி ரொம்ப பண்ணாத. என்னன்னா நான் என்ன பார்த்து திருடி மாதிரியா இருக்கு? சும்மா சொன்னேம்மா, சீக்கிரம் போயிட்டு எடுத்து வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு, நாங்க அங்க போயிட்டு போன் பண்ணியோம், வாய்ப்பு இருந்தனா வா. என்ன சரிக்கா. என்ன பொண்ணு ஃபீல் பண்ணாத, ஒரே மாசம் தான், சீக்கிரம் வந்துருவோம். சரிக்கா, அப்ப போயிட்டு வாங்க. ஆனா பஸ் வேற வருதுக்கா. ஏய் இளவ, பஸ் வந்துட்டு ஓடியா ஓடியா. சின்ன பொண்ணு பாய். பாய்க்கா பாய். இனிவே வாரதோட ராணியக்கெல்லாம் லட்சுமி அக்கெல்லாம் தான் நமக்கு தஞ்சம். அங்கேயாவது போவோம். சிட்டி
ஸ்கூல் லீவ் விட்டாச்சா உனக்கு? ஆமாப்பா, ஒரு வழியா பரீட்சைலாம் முடிஞ்சு லீவு கிடைச்சாச்சு. எப்போ வெளியே இறங்க முடியல பத்தியாட்டி, வெயில் எப்படி அடிக்குது நீ. ஆமாட்டி, எப்போ இந்த நேரம்லாம் வெளியே போகணும்னு நினைச்சிக்க, வீட்டுக்கு வரும்போது நம்மளானே அம்மைக்கும் அப்பையும் கூட அடையாளம் தெரியாம ஆயிரும் போல இருக்கு. ஆமாட்டி, அது நம்ம உண்மைதான். எப்பா என்ன வெயிலுப்பா. ஏன் உனக்கு காலேஜும் லீவ் கிடைச்சாச்சா? ஆமா, லீவு கொடுத்தாச்சு. இந்த அடிக்கிற வெயில யாராவது வெளியே இறங்க முடியுமா? அதனால தப்பா லீவு கொடுத்துட்டாவ. சங்கீதா, மோனிஷா, அலாரம் டைம் ஸ்டார்ட். எடி காது கேக்குதாட்டி? காது கட்ட மாடுவளே, எத்தனை வாட்டிட்டி கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்னடி கூப்பிடியவா கூப்பிட்டுட்டு இருக்கட்டு? கூப்பிடியவா கூப்பிட்டுட்டே இருக்கட்டு, நமக்கு என்ன? அப்படிதான் இருக்குவிய. என்னடி நினைச்சிட்டு இருக்கிறிய? ஏமா இப்ப ஏமா இன்னைக்குதான் லீவு கிடைச்சி இனி ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும்போது இப்படி வந்து திட்டிட்டு இருக்கிறிய? ஆமா, ரெஸ்ட் எடுக்க போறவள. ரெஸ்ட் இதுவரை உள்ள ரெஸ்டே எடுக்கல இல்லையா, இனிதான் ரெஸ்ட் புதுசா எடுக்காவ. அதான் காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவு விட்டாச்சு இல்லையா, அம்மைய கூட ஏதாவது வேலை செய்து கொடுப்போம். எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில யாரவே செய்யாது. மரமண்டைய எம்மா, எப்பவாவது பாசமா அதை செய் மக்களே இதை செய் மக்களேன்னு சிரிச்சிட்டு சொல்லி இருக்கிறீங்களாமா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறிய? ஆமா, சிரிச்சுக்கிட்டு சொன்னா மட்டும் நல்லா கேட்டு கிழிச்சிருவாளுவ. வேலையை பாருங்க டி. ஏம்மா பொறுமையா அமைதியா சொன்னா நாங்களும் செய்வோம் இல்லையாம்மா? பொறுமையா தானே மக்களே. காலேஜுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு. ஆமாமா, இப்ப என்ன அழகா இருக்கிற தெரியுமா சிரிக்கும் போது. அப்படியே மக்களே, போ. ஒருத்தி முற்றத்தெல்லாம் பெருக்குமா, ஒரே சருவா கிடக்கு. அதெல்லாம் பெருக்கி தூது ஒரு 6 இடத்துல ஓடி போட்டு எரிக்கிறதுக்கு போட்டு போப்போ. அப்படியே இன்னொருத்தி காலையில சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் சிங்கில கிடக்குமா, அதெல்லாம் கழுவி நீட்டா அடுக்கி வச்சிருங்க மக்களே. போமா, அது மட்டுமா? அதெல்லாம் முடிச்சோன்னா வீடு பெருக்கணும், ஒட்டடை அடிக்கணும், துணியை மடிக்கணும், துணி துவைக்கணும். வேலைகள் நிறைய இருக்கு மக்களே. போங்க போய் செய்யுங்க. சும்மா நீங்க இப்படி சொல்லும்போது சூப்பரா இருக்குமா, அதை விட்டுக்கிட்டு சும்மா கோவப்பட்டுட்டு இருந்தா அழகா சொல்றீங்கம்மா. அம்மா அழகா சொன்ன மக்களே, அதே மாதிரி வேலைகளையும் அழகா செய்து வைங்க பாப்போம். அப்பயும் அம்மை மனசு சந்தோஷமா இருக்கா. அழகா சொல்லின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த வேலை எங்க தலையில கட்டிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அம்மா காலையிலே எழுப்பி சமையல் பண்ணதா, இனி 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எல்லா வேலையும் செய்து வச்சிருவீங்களா? போங்கம்மா. அவகிட்ட சொல்லுங்கம்மா, நானா எல்லா வேலையும் செய்யணும். அம்மா நான் தானே சின்ன பிள்ளை, அவளுகிட்ட சொல்லுங்கம்மா. காலையில இருந்தே 2 கையும் ஊர்ந்துகிட்டே இருக்கு மக்கா. யாரையாவது அடிச்சிடம் போல சொல்லிக்கிட்டே இருக்கு. கம்பு எடுக்கிற முன்னாடி வேலையில செய்திருக்க மக்களே. வாங்கம்மா. ஏம்மா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணுமா? 2 பேர்கிட்ட மக்களே சொல்றேன். போங்க, கோவிடாம போங்க, சிரிச்சுக்கிட்டே போங்க. சரியா இருக்கு. இந்த லீவு கிடைச்சதுக்கு பேசாம இந்த வெயில காலேஜுக்கே போயிருக்கலாம். போ மக்களே, அக்கா ஓடி போய் வேலை செய்ய போறா. நீ ஏன் போய் செய்யுமா? போ. வாங்கம்மா. பாசமா சொல்லியாச்சுல, போய் செய்யட்டு. ஒரு வேலை செய்யாம முடிச்சட்டு அதுக்கப்புறம் இருக்குல்ல என்ன இவ்வளவுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.